ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வெளியாகி பணி ஆர்டர்களும் வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. சிவி வெரிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களது பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்களுக்கு மேலே தான் சிவி வருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சிவி வரும் அப்படின்றது உண்மைதாங்க. பட் ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 190க்கு மேலே நான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன சிவிக்கு ஒன்றும் அழைக்கலை. என்னோடய லிஸ்ட்டில் என் பேர் வரல. 180க்கு மேலே நான் பண்ணியிருக்கேங்க. என்னோடய நேம் இன்னும் வரலைங்க. என்னங்க காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. அதாவது சிவி லிஸ்ட் 2 வரப்போகுதுங்க. இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்கள் பேர் இடம்பெற 100% வாய்ப்பு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1:4ன்ற விகிதத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சிவி லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படின்னா அடுத்த சிவி லிஸ்ட்டு 2ல் உங்கள் பேர் கண்டிப்பாக வருங்க. இப்போது பார்த்திங்கன்னா இந்த சிவி லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சேவை மையம், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டராக பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட 10th +2 மார்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதாரில் பார்த்திங்கன்னா ஆதார்லேயும் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களோட டிசி, அப்புறம் அதுக்கு தேவைப்படுகிற சான்றிதழ் எல்லாமே அவங்க கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாதி சான்றிதழ் உங்களோட சாதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அதாவது கல்யாணம் ஆன பின்னாடி ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா என்னென்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் கூட உங்களோட பதவிகள் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி குளறுபடிகள் நடந்திருக்கு. இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, எதை பண்ணுவாங்கன்னா எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிக்கிறதுக்கு மட்டும்தாங்க வழியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.